வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஒரே நாளில் போட்டி போட்டுக்கொண்டு அரசியல் கட்சியினர் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததால் தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகங்கள் பரபரப்புடன் காணப்பட்டன. புதுச்சேரி சட்டசபைக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. முதல் 2 நாட்களில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. நேற்று முன்தினம் அமாவாசை தினத்தில் 12 பேர் மனு தாக்கல் செய்தனர். நேற்று புதுச்சேரியில் 3 பேரும், காரைக்காலில் 2 பேரும் என வேட்புமனு தாக்கல் செய்தனர். அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பு மனு தாக்கல் சூடுபிடித்தது. கூட்டணி தொகுதி பங்கீடுகள் முழுமை அடையாவிட்டாலும் தேசிய மாநில அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என திரளான வேட்பாளர்கள் ஆர்வமுடன் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட அமைச்சர் நமச்சிவாயம் மனு தாக்கல் செய்திருக்கிறார். திமுக சார்பில் வெளியூர் தொகுதியில் போட்டியிட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வேட்புமனு தாக்கல் செய்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், கார்த்திகேயன் ஆகிய இருவரும் மனு தாக்கல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக கட்சியின் சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட அமைச்சர் ஜான்குமார், காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். அதேபோல என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திருபுவனை தொகுதியில் கோபிகா, நெட்டப்பாக்கம் தொகுதியில் ராஜவேலு, பாகூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். திமுக சார்பில் போட்டியிட பாகூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முத்தியல்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல பல்வேறு பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததால் அனைத்து தேர்தல் அலுவலகங்களும் பரபரப்போடு காணப்பட்டது. தேர்தல் ஆணையம் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தர்பூசணி சின்னம் வழங்கியுள்ள நிலையில் அதற்கு அக்கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையிலான லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தேர்தல் ஆணையம் தர்பூசணி சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. இதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சுந்தரமூர்த்தி நகர், கவிக்குயில் நகர், முத்துரங்க செட்டியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர பிரசாரம் மேற்கொண்டார். முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ புத்து கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அப்பகுதி மக்கள் அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவர் மகளிர் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்களிடம் ஆதரவு தெரிவித்து உங்களை வெற்றி பெற செய்வோம் என்று உறுதி தெரிவித்தனர். மேலும் கட்சியின் தர்பூசணி சின்னத்தை மக்களிடையே அறிமுகப்படுத்தும் வகையில் தர்பூசணி பழங்களை வழங்கியும் அவர் வாக்குகளை சேகரித்தார். தொடர்ந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது கோவில் நிர்வாகிகள் அவருக்கு பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், துரைசாமி, பிரபாகரன், பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, தொண்டரணி மாநில தலைவர் மதன் உள்ளிட்டோர் மற்றும் தொகுதியின் நிர்வாகிகள் சிவா, குணசேகரன், ஆறுமுகம், குமார், பெருமாள், பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்த அவர் தேர்தல் அதிகாரி முன்னிலையில் தனது வேட்புமனுவை சமர்ப்பித்தார். வேட்புமனு தாக்கல் செய்தபோது அவரது துணைவியார் திருமதி லதா ஜான்குமார் அவர்களும் உடனிருந்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வேட்புமனு தாக்கல் செய்ய தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு கதிர்காமம் பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பிறகு அங்கிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி ஆதிதிராவிடர் நலத்துறையில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
அதனைத் தொடர்ந்து சாரம் பழைய கலெக்டர் அலுவலகத்தில் மங்கலம் தொகுதியில் போட்டியிட தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் முதலமைச்சராக ரங்கசாமி தனது இரண்டாவது வேட்புமனுவையும் தாக்கல் செய்தார். முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த முறையே போன்றே இந்த முறையும் 2 தொகுதிகளில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி முடிவு செய்துள்ளார். இதில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் மற்றொரு தொகுதியாக மங்கலம் தொகுதியிலும் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் எங்களது கூட்டணியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி இருப்பதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதியான நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா ஆகியோர் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா, புதுச்சேரியில் வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திப்பதாகவும் இதில் 16 இடங்கள் என்ஆர் காங்கிரசிற்கும் 14 இடங்கள் பாஜகவிற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் எங்களிடமிருந்து அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமிதான் தலைமை வகிப்பார் என்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஏம்பலம் தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கந்தசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய கூட்டணியில் தொகுதியின் பங்கீடு முழுமை பெறாத நிலையில் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஏம்பலம் பகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தேங்காய் திட்டு மீன்வளத்துறை அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக மணக்குள விநாயகர் ஆலயம், கௌசிக பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்துவிட்டு 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரோடு ஊர்வலமாக வந்து மனு தாக்கல் செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுவை மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றனர். அதற்கு ஏம்பலம் தொகுதியை சாட்சி என்று கூறினார். இந்திய கூட்டணி தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடையும் என்றும் 2026இல் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட ஜனாதிபதி விருது பெற்ற ஓய்வு பெற்ற செவிலியர் கண்காணிப்பாளர் மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி அவைநகர் பகுதியை சார்ந்தவர் பங்காரு அம்மா கருணாகரன். செவிலியர் கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சிறந்த சேவை செய்ததற்காக கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனாதிபதி விருது பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தவர். இந்நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக தமிழர் பாரம்பரிய இசை கலைஞர்களோடு மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி தாமோதரன் முன்மொழிந்தார். இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேசலு, ராஜாராம், ரவி, ரமேஷ், ஐயப்பன், சண்முகம், உமா, சுப்பிரமணியன், சித்திரலேகா, சாருலதா, சுதா, சூர்யா, குமார், மணி, முரளி, சாந்தி உட்பட பலரும் உடனிருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிட உள்ள நிலையில் ஜனாதிபதி விருது வென்ற பெண்மணி சுயேட்சையாக போட்டியிட உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 5 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மனு தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளது. புதுச்சேரியில் இந்திய கூட்டணியில் திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு ஏற்படாமல் இழுபறியாகவே உள்ளது. இச்சூழலில் இந்திய கூட்டணியில் உள்ள சிபிஐ, சிபிஎம், விசிக உள்ளிட்ட கட்சிகளும் இதற்காக காத்துள்ளன. இந்த சூழலில் புதுச்சேரி சிபிஎம் அலுவலகத்தில் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 5 தொகுதிகளில் சிபிஎம் மனு தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளது. லாஸ்பேட்டையில் ராஜாங்கம், முத்தியால்பேட்டையில் வழக்கறிஞர் சரவணன், திருபுவனையில் வழக்கறிஞர் தக்ஷணாமூர்த்தி, பாகூரில் இளவரசி தொகுதிகளிலும் காரைக்கால் டிஆர் பட்டினத்தில் தமீம் ஆகியோர் தனித்து போட்டியிட மனு தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டது. சமையல் எரிவாயு சிலிண்டரை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்த நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 10 சிலிண்டர்களையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இதன் அடிப்படையில் எஸ்பி மாறன், ஆய்வாளர் நியூட்டன் மற்றும் போலீசார் சமையல் எரிவாயு முகமைகளில் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மடுகரை பகுதியில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் போலீசார் அங்கு சென்று விற்பனைக்காக
பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். அவற்றை பதுக்கி வைத்த மடுகரையை சார்ந்த சாகுல் ஹமீத் வயது 64 என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 6 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு கணக்கு புத்தகங்கள், ஒரு ரேஷன் கார்டு ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.